வணக்கம். என் பேர் ஹேமந்த். இது பேசும் படம். ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன். அந்த படத்தை பற்றி ரிவ்யூ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள டைம் போயிடுச்சு. சரி, ஓகே, இதுக்கு மேலே போட்டால் அது பயன்படாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் ரீசெண்டாக லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் ஒரு தெலுங்கு ரிவ்யூ ஆஃப் டூரிஸ்ட் ஃபேமிலி ஹஸ் ஸ்பார்க்ட் அ லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ். அது வந்து கான்வர்சேஷனாக ஆரம்பிச்சுது. ஆனால் அதுக்கு அவங்க வந்து நம்மளை சாம்பார்னு சொல்கிறது, நம்ம பசங்க அங்கே போய் கோல் டீமு ட்ரோல் பண்றதுன்னு வந்து டிஸ்கஷன் வேற மாதிரி போயிடுச்சு. பட் ஐ தாட் ஐ ஷேர் சம் ஆஃப் மை ஒப்பீனியன்ஸ் அபவுட் த ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் தட் தெலுங்கு ரிவ்யூ. ரகடின்னு ஒரு சேனல். அந்த அந்த சேனல் வந்து ரெகுலராக வந்து தெலுங்கு படம் பண்ணுவாங்க, தமிழ் படம் பண்ணுவாங்க. வாட்ச் தம் அ ஃபியூ டைம்ஸ். பட் ஹைலி ஒப்பீனியனேட்டட் ரிவ்யூவர், அது சொல்லி ஆகணும். பட் அவரோட படத்தோட ரிவ்யூ, அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலியோட படத்தோட ரிவ்யூ, அதாவது படம் எப்படின்னு அவர் டிஸ்கிரைப் பண்ணது வந்து இட்ஸ் லைக் 100% என்னால் வந்து உடன்பட முடிந்தது. ஏன்னா he highlighted some of the key reasons why tourist family was good, which is the writing, the way the story was very ரொம்ப ஜென்டலா சொன்ன விதம், மெயின்லி டயலாக் ரைட்டிங், இதெல்லாம் வந்து I thought he did a great job. Kudos to him for actually identifying those aspects of tourist family that appeal to people. ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி இந்த அளவுக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத்லயே வந்து ஹிட் ஆனதுக்கு காரணம் அப்படின்றத வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தது. பட் அவருக்கு வந்து ரெண்டாவது செக்ஷன் ஒன்று வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணார். அதாவது திஸ் இஸ் வேர் ஹி கோஸ் இன் டு தி ஒப்பீனியன் பார்ட் ஆஃப் இட். அந்த ஒப்பீனியன் பார்ட்ல வந்து இட் எக்ஸ்பிரஸ் த்ரீ ஐடியாஸ்ன்னு சொல்றதை விட த title of the video itself in bold captions said the movie is actually a dangerous movie. Why is it dangerous அப்படின்றது வந்து அவர் 3 காரணம் கொடுத்திருந்தார். ரீசன் நம்பர் 1, ஒரு அயல்நாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து ஊடுருவ வராங்க இந்தியாவுக்குள்ள. இன் திஸ் கேஸ் ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்பெசிஃபிக்லி மெட்ராஸ்க்கு வராங்க. அவங்களுக்கு வந்து ஆதார் கிடைக்குது, லைசன்ஸ் கிடைக்குது, வேலையும் கிடைக்குது, எல்லாம் கிடைக்கும் போது இங்க இருக்கிறவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது வந்து எப்படின்னா, இந்திய இறையாண்மைக்கு எதிராக வந்து செயல்படுற சில மக்கள், அதாவது யாராவது ஹெல்ப் பண்ணாங்கனாக்கா பேசிக்கலி கோயிங் அகேன்ஸ்ட் technically anti-nationals. How can we support people coming from outside the country when the security is at stake? இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, நீங்க வெளில இருந்து கூட்டு வரவங்களுக்குலாம் வந்து வேலை கொடுத்து அவங்களை இப்படி பார்த்துட்டீங்கன்னாக்க இது என்ன நியாயம் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரைட் விங் ஒப்பீனியன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ஓகேவா? ஸோ அண்ட் he gives a lot of reasons why it is not right அப்படின்னும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போது 2 படம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒன்று வந்து ரெண்டுமே ஸ்பீல்பர்க் படம். ஒன்று வந்து ஈட்டி, ரெண்டாவது வந்து த டெர்மினல்னு ஒரு படம், டாம் ஹேங்க்ஸ் நடிச்ச படம். ஸோ த டெர்மினலோட கதை வந்து ரொம்ப சிமிலர் டு டூரிஸ்ட் ஃபேமிலி, விச் இஸ் டாம் ஹேங்க்ஸ் வந்து ஒரு ஒரு இமேஜினரி கண்ட்ரி, லெட்ஸ் சே ரஷ்யால அந்த பிளாக்ல இருந்து வராருன்னு வச்சுப்போம். இங்க வராரு, நியூயார்க் சிட்டிக்கு வராரு, ஜேஎஃப்கேல இறங்குறாரு. இறங்கின உடனே வந்து அவரோட கண்ட்ரியோட வேலிடிட்டி வந்து இஸ் இன் கொஸ்டின். ஸோ அவர் வந்து திருப்பியும் அனுப்ப முடியாது, இங்க யூஎஸ்குள்ளேயும் அலோவ் பண்ண முடியாது, இமிகிரேஷன்ல இஸ் ஸ்டக். ஸோ அவர் வந்து ஏர்போர்ட்லயே வந்து வாழ்க்கையை நடத்தணும் அந்த ரெசல்யூஷன் வர வரைக்கும். ஸோ அங்க நிறைய மனிதர்களை சந்திக்கிறாரு. சில அஃபிஷியல்ஸும் இருக்காங்க, தேர் பேசிக்லி லைக் டெத் செட் அகேன்ஸ்ட் came out one way or the other, mostly back home. ஆனா அவங்களால பண்ண முடியல. பட் அவர் வந்து அந்த ஏர்போர்ட்ல வந்து வாழ்க்கை வாழ்றாரு, லைக் அங்கேயே தூங்குறாரு, அங்கேயே சாப்பிட்றாரு, எல்லாம் பண்றாரு. அண்ட் அங்க நிறைய மனிதர்களும் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து அவங்கள வந்து மனிதர்களா மாத்துறாங்க, அதாவது மெஷின்ல இருந்து மனிதர்களா மாத்துறாரு. ஸோ அது வந்து ஸ்லோலி melts them and gets them on his side. அவங்க வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க, வேலை கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது இவரை வந்து வெளில அனுப்புறதுக்கான வேலை எல்லாம் நடந்துருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து நீங்க வந்து இட்ஸ் அகேன்ஸ்ட் இமிகிரேஷன். இது எப்படி நீங்க வந்து ஒருத்தனை வந்து இப்படி பார்த்துக்கலாம், வெளில இருந்து வந்து ஒருத்தனை வந்து இது மாதிரி பார்த்துக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னாக்க, இது வந்து படத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது வந்து ஒரு வித்தியாசப்படுறீங்க நீங்க. ஸோ majority of the people see this as a story, and there is also a different aspect of it, which is what the rest of the nation usually doesn't get about Tamil cinema, which is
இங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சில 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 கல்ச்சர் இருக்கு, சில பேக்ரவுண்ட் இருக்கு, சில ஹிஸ்டரி இருக்கு. அது வந்து மத்த இடத்துக்கு போறாது. நீங்க வந்து பங்களாதேஷ்ல இருந்து நெறைய பேர் வந்து இங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, அது வேற கதை. இது வேற கதை. இது வந்து தெர் இஸ் நோ எக்ஸோடஸ். ஓகே. இது வந்து ஒரு ரேர் எக்ஸெப்ஷன். போர் நடக்கும் போதே வந்து ஸ்ரீலங்கால இருந்து அகதிங்க வந்தா அவங்க வந்து எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு அகதி முகாம் ஒண்ணு இருந்துச்சு. அதுக்குள்ளேயே கண்டெய்ன்டா வச்சிருந்தாங்க. அவங்க வந்து வெளில போக முடியாது. தெர் இஸ் ஆல்வேஸ் லைக் யூனோ எக்ஸெப்ஷன்ஸ் அண்ட் லைக் யூனோ அவங்க இது பண்ணாங்க தெரியுமா, அது பண்ணாங்க சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். பட் டு மேக் இட் லுக் லைக் people can just walk in from Sri Lanka into Tamil Nadu and take away all your jobs and your infrastructure and whatnot. அப்படின்றது வந்து ஒரு stretch of the imagination in the wrong sense. So I thought that was a little bit of கொஞ்சம் அதாவது நம்ம வந்து ஒரு படத்தை படமா பார்க்காம இது இவங்கெல்லாம் வந்தாங்கன்னாக்கா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. And they show one family. It's not like everyone's showing up. அண்ட் அந்த ஃபேமிலி வந்து ஒன்றும் பெருசா இதெல்லாம் ஒன்றும் கலாட்டெல்லாம் பண்றது. தேர் ஜஸ்ட் சேஞ்சிங் பீப்புள் அரவுண்ட் தேம். ஸோ நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து அதுக்கும் மேல ரெண்டாவது ரீசன் த மூவி இஸ் சப்போஸ்லி டேஞ்சரஸ் இஸ் பிகாஸ் தெர் இஸ் அ டீனேஜ் கேர்ள் அண்ட் அ டீனேஜ் பாய். த டீனேஜ் பாய் இஸ் ஸ்ரீலங்கன் வித் த ஃபேமிலி அண்ட் த கேர்ள் இஸ் ஒரு மெட்ராஸ்ல அவங்க தங்கி இருக்க வீட்டில். ஸோ இந்த பொண்ணோட மோஸ்ட் வல்னரபிள் எமோஷனல் ஸ்டேட்ல வந்து இவன் வந்து அவளை வந்து வந்து வசீகரப்படுத்தி வந்து காதல் வலையில விழ வைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது ஒரு தியரி ஒன்று எடுத்துன்னு வர்றாரு. அதுவும் வந்து வந்து ஐ டோன்ட் நோ வேர் டு ஈவன் ஸ்டார்ட் கமெண்டிங் அபவுட் இட். பட் இட் சீம்ட் லைக் வாஸ் லிட்டில் பிட் ஆஃப் அ ஸ்ட்ரெச், டூ மச் ஆஃப் அ ஸ்ட்ரெச் ஆக்சுவலி. ஸோ இதுக்கு மூணாவது ஒரு ரீசன் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது எதுக்கு வந்து இந்த படம் டேஞ்சரஸ்னா, there is a North Indian police officer who's trying to arrest the family or find the family and arrest the family. இது ஏன் நார்த் இந்தியனா இருக்கணும்? ஸோ இது நார்த் வர்சஸ் சவுத். அதாவது நீங்க வந்து ஸ்ரீலங்கால வந்து தமிழ் ஒத்துப்பீங்க, ஆனா நார்த் இந்தியால இருந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்தா எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. This is exactly the reason for that North Indian cop character, which is someone who doesn't understand the history or the culture or the background or the social structure of what Tamil Nadu is, and yet wants to implement certain things that his notion says. இந்த ரிவ்யூவருக்கும் அந்த போலீஸ்க்கும் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. அதாவது எங்கேயோ நடக்கிற ஒரு தப்புனால, அதாவது இவர் சொன்ன அந்த அந்த பொண்ணோட ஸ்டேட்டை வந்து இவர் யூஸ் பண்ணாலும் போது அது எப்படி ஒரு இன்னொரு நாட்டுல இருந்து வந்த ஒரு பையனும் நம்ம ஊர் பொண்ணும் பழகலாம், இது மாதிரி விடுறதாலதான் வந்து வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அதிகமாகுது. இது வந்து ஈவ்டீசிங்கா மாறலாம், இது வந்து தப்பான ஒரு செயலா மாறலாம். டெல்லியில எப்படி நடந்துச்சு, ஆக்ரால எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றது வந்து எப்படி ஒரு 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 அபத்தமான ஒரு லாஜிக்னு எனக்கு வந்து சொல்றது கூட எனக்கு எப்படின்னு ஆரம்பிக்க தெரியல. I thought that cop is basically that person, the reviewer, which is he doesn't understand how Tamil Nadu works. He doesn't understand how language works. அவர் சொல்ற accusation, the reviewer சொல்ற accusation என்னன்னா, இது வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் பேஸ்ட் அஃபினிட்டியா மாறும்போது இந்த நாடுன்றதே மறந்துட்டு நீங்க வந்து அந்த இன ஏற்பு வந்து அவங்களோட போகுது அப்படின்றது வந்து இட்ஸ் a lack of understanding of a state within your country. It is a lack of understanding of what a culture means when it says we are unique, we want to have our own culture, we want to have our own state of mind. So இது புரியறவங்களுக்கு ஒரு பக்கம், ஒரு புரியாதவங்க இன்னொரு பக்கம். அந்த புரியாத ஒரு பக்கத்தோட ஆர்குமெண்ட் தான் இப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. I don't know why I started this whole video, but I thought, the video பார்த்த உடனே I felt like I have to share my thoughts on this, on that opinion. And here I am. உங்களுக்கு வந்து அந்த படத்தை பத்தி ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தா, இல்ல நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு காமெண்ட்ஸ் இருந்தா, ப்ளீஸ் ஷேர் இட் வித் அஸ். Again, once again, thanks for listening. நன்றி, வணக்கம்.